மீனாட்சி மனமகிழ் தாயே ஸ்ரீ மீனாட்சி மணமகிழ் தாயே ஸ்ரீ மீனாட்சி மனமகிழ் தாயே ஸ்ரீ மீனாட்சி அருள்புரிய தாயே ஸ்ரீ மீனாட்சி அருள்புரிய தாயே ஸ்ரீ மீனாட்சி மணமகிழ ஜெகமுகல அருள்புரிய தாயே ஸ்ரீ மீனாட்சி மணமகிழ அருள்புரிய கைவள தாயே ஸ்ரீ மீனாட்சி மாயவள் உலகிலானவள் அருளானவள் போதானவள் மாயவள் உலகிலானவள் அருளானவள் போதானவள் மனிதனில் மனிதன் திருப்பரந்தரவம் பகதரவிலையும் மாயவள் மனிதனில் மனிதன் திருப்பரந்தரவம் பகதரவிலையும் மாயவள் மனிதனில் மனிதன் திருப்பரந்தரவம் பகதரவிலையும் மாயவள் தாயே ஸ்ரீ மீனாட்சி தைபுரி வாயம்மா தரணி முடி பாட தைபுரி வாயம்மா தைபுரி வாயம்மா தரணி முடி பாட தாயே ஸ்ரீ மீனாட்சி முருகா எம்பெருமானே மொத்தமிழ் தமிழ் தலைவனே தத்துவம் நிறைந்த ஜலிமுகனே தயாநிதி பொருளை மூலப்பொருளை சக்தி மகனே சங்கடம் தீர்க்க வந்த கருணை கடலை கலிமுக தெய்வமே குறிஞ்சி வள நாட்டில் குளம்பாட்ட வந்த நலங்காக்கும் மறுவரு செல்வமே அற்புத ஜோதியே மகமாக கிளைந்திட மகமாறு மலிந்த வல்லமைதான் அகமாக மனிதரை நின்று ஜெகமாலி நின்று தேய்வது எல்லாமலை இறைவா மாயை நீக்கி மனிதர்களை படைத்து எங்களை வாழ வைக்கும் கந்தா கடம்பா கதிர்வீடு வேளா கார்த்திகையா சண்முகா என்னாலும் உன்னை வணங்கிக் கொண்டிருப்பேன் எந்த வள்ளிக்கும் என் நாட்டு மக்களுக்கும் என்னை சான்றோருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் வாரி வாரி வழங்கிட வேண்டும் முருகா முருகா
கலைமகள் கலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய ஆத்தாளி அண்டமலா பூத்தாளி ஆதி பராசக்தி என்ற மீனாட்சி தாயை வணங்க வேண்டும். அவளை எப்படி வணங்க வேண்டும் என்றால் கனியமுதே கருணே கடலே துணை சுந்தரேசர் மகிழும் மயிலே கடம்பவன குயிலே மாதர் போற்றும் எழிலே பதமான தனி பணிந்தோமே அங்கைய கண்ணு மீனாட்சி நாயே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அதிரூப மழை ஒன்றியால் திருநாள் அந்த ஆலய மதுரையிலே 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 கோட்டையூர் சன்னிதானம் இந்த கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அன்று மழை குறிஞ்சி வெள்ளை மருதம் நெய்தல் பாலை என்று ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலமான அந்த நிலத்துக்கு சொந்தக்கார முருகப்பெருமான் அழிக்க முடியாத சூரபதமனை அகங்காரத்தை ஆணவத்தை அழித்து மயிலாகவும் சேவலாகவும் வைத்துக் கொண்டு தணிகையிலே இருக்கின்றார். தணிகையிலே இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு செந்தனி என்று சொல்லக்கூடிய குளுமையான தானியத்தை இங்கே பயிர் செய்திருக்கின்றோம். அதை அறுவடை செய்து முருகப்பெருமானுக்கு உடைத்தோம் என்றால் மனங்குளிர்ந்து என் மக்களுக்கும் என் வழியாகி எனக்கும் முருகப்பெருமான் காட்சியளிக்க போகின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். முருகப்பெருமான் வர வேண்டும், இந்த வள்ளிக்கு மணமாலை தர வேண்டும். அப்பேற்பட்ட மணமாலை எப்படி தர வேண்டும்? பூமாலையாக தர வேண்டும். அப்பேற்பட்ட பூமாலையை பாடுவோமாக. பூமாலையே தோல் சீரவா
சண்முகா சராச்சரா சத்தியமைந்தா சங்கரன் புதல்வா மொத்தமில் இறைவா ஐங்கரன் பின்வந்த அன்பு முருகா அறுவர் அருள்பால் உள்ள கார்த்திகேயா என்னால் உன்னை வணங்கிக் கொண்டிருப்பேன். இந்த வள்ளிக்கும் என் நாட்டு மக்களுக்கும் கல்வி செல்வம் வீரம் அள்ளி அனைத்தையும் தர வேண்டும் முருகா. அப்பேற்பட்ட முருகப்பெருமானை நான் காதலிக்க வந்திருக்கின்றேன். முருகப்பெருமானை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கின்றேன். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை மனதுக்குள் இந்த வழியாகப்பட்டவள் எப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றார். பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் நட்டு வச்சு நம்பருக்கு நான் வளர்த்த நந்தவனும் கட்டி வைக்கும் என் மனச மாச வரும் மல்லிகை தொட்டு தொட்டு நான் கறக்க துடிக்குதிந்த செண்பகமோ செண்பகமே செண்பகமே அப்ப அந்த பாட்டை அண்ணன் நல்லா ரசிச்சிருக்காரு. அண்ணன் மட்டும் நல்லா ரசிச்சிருக்காரு. அண்ணன்
அண்ணன் மட்டும் அப்படின்னு தான் சொல்லணும். இருக்குட்டு பரவாயில்லை. ஏன்னா ஒரு வீடு பலமாக இருக்க வேண்டும் என்றால் அஸ்திவாரம் பலமாக இருக்கணும் அப்படின்னாங்க. இந்த பாடல்கள்லாம் நாங்க வந்து மேடையில பாடுறோம் அப்படின்னா வள்ளி திருமணம் நாடகம் என்பது 3 மணி நேரம் தான். இந்த 3 மணி நேரத்துல கதையை முடிச்சுட்டு போனா நல்லா இருக்குமா? விடிய விடிய வருடம் ஒரு நாள் இந்த மண்ணுல விழுந்து புரண்டு படுத்து உட்கார்ந்து தெய்வ வழிபாடு செஞ்சு விட்டு போகணும் உள்ளூர் மக்கள். அப்படி இருக்கும் பொழுது இதை முழுமையாக விடியும் வரை நாடகம் முடியும் வரை இருந்து அமைதியாக பார்த்து செல்லணும் அப்படின்ற ஒரு கட்டளை இருந்தாலும் இந்த இடத்திலே முருகப்பெருமானுக்காக வள்ளி வந்திருக்கிறார். எதுக்காக வந்திருக்கிறார்கள்? காதல்னா காதல் சாதாரண காதல் இல்லைங்க, அதையும் தாண்டி புனிதமானது. கண்மணி கண்மணி அன்போடு காதல் நான் எழுதும் கடிதம் கடதாசி லெட்டர் எது வேணாலும் வச்சுக்கலாம். அப்படியெல்லாம் போகலாம், பரவாயில்லை. ஆகையினாலே முருகப்பெருமான் காதலிக்கணும். என்ன முருகப்பெருமான் எப்பொழுது வருவார், எனக்கு மணமாலை தருவார் என்று வழி மீது விளைவித்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த முருகப்பெருமானுக்காக ராசாத்தி வந்து ராசா ரசாவ ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது. ரசாவ ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது. ஸ்ரீராமனோடு பூமால போட வைதேகம் உள்ளும் பாடுதே. ரசாவ ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது. பொழுதாகி போச்சு வெளுக்கீட்டியாச்சு பொன்மான ஒண்ணு தேடுதே. ரசாவ ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது. கண்ணுக்கொரு மண்ணக்கி காதுக்கொரு காணுக்கு நெஞ்சுக்கொரு வண்டி கொடி நான் தானையா. காதுக்கொரு காணுக்கு நெஞ்சுக்கொரு வண்டி கொடி நான் தானையா. அத்தை தமிழும் அங்கச்சிலானும் நிற்கிறோம் சங்கத்தமிழான் சாத்தி உண்டு காணாத நெஞ்சு காத்தாடி போனாடு. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு ஆன ஒண்ணு தேடுதே. ரசாவ ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது. ஒரு கண்ணில மன்னன் ஒரு கண்ணன்
வாழ்க்கையில நம்ம எப்படி சம்பாதிக்கிறோமோ எதையும் நம்ம கொண்டு போகிறது கிடையாது. ஆகையினாலே கோயிலை கட்டிப்பாரு குளத்தை வெட்டிப்பாரு என்று சொன்னார்கள் பெரியவர்கள். அப்பேற்பட்ட அந்த கோயில் வழிபாடு தெய்வ வழிபாடு செய்கிற இந்த நேரத்துல அன்னதானம் என்பது முக்கியம். அன்னதானம் என்பது முக்கியம். உலகத்திலே தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அதை விட நிதானம். இந்த அன்னதானம் போடும் பொழுது பெரியவங்களுக்கு எவ்வளவு சாதம் வைக்கணும், சின்ன குழந்தைகளுக்கு எப்படி சாதம் வைக்கணும், நிதானம் வேணும் இல்ல. அன்னதானத்துல எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி அள்ளி போட்டா அன்னம் என்பது வீணாத்தானே போகும். வீணாவும் அப்போதும் போகாது. அப்போதும் நாய் நெறி சாப்பிடும் இல்லையா, குருவி பச்சிகளா சாப்பிடும் இல்லையா, எறும்பு எண்ணாயிரம் ஜீவராசிகள் சாப்பிடும். வாழ்க்கையில ஒரு பாலை கொட்டிட்டோம்னா ஐயோ வீணா போயிருச்சு, ஒரு சாப்பாடை கொட்டிட்டா ஐயோ வீணா, எதுவுமே வீணா போகாது. இந்த தரையிலே இந்த மண்ணுல ஆயிரக்கணக்கான புழு பூச்சிகள் கிடக்கும். ஏதாவது ஒரு ஜீவன் சாப்பிடதான் செய்யும். அதனால தப்பி பிள்ளைங்க எதையாவது கொட்டிருச்சு நான் வீணா போச்சேன்னு சொல்லவே வேணாம். தானங்க உண்மை உண்மை. அப்பேற்பட்ட இந்த தெய்வ வழிபாடு நேரத்திலே தானங்கள் தர்மங்கள் செய்யலாம். இல்லாத ஏழை குடும்பங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை திருமணம் முடிச்சுக்கிட்டு போகுதுன்னா நம்மளால முடிஞ்ச சீர்களை எடுத்து கொடுக்குவாங்க. அது ரொம்ப நம்ம பரம்பரைக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி படிக்க முடியாத ஏழை குழந்தைகள் இருந்தா அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு செலவு. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொன்னாங்க. பாதரட்சி என்று சொல்லக்கூடிய செருப்பு வாங்கி கொடுத்தா மிகப்பெரிய புண்ணியம், மிகப்பெரிய தர்மம். ஆகையினாலே நம்மளால முடிஞ்ச தானங்களையும் தர்மங்களையும் செய்வோம். அப்பேற்பட்ட இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். முருக வழிபாடு என்றைக்கும் மக்களுக்கு வீண் போகாத ஒன்று. ஆகையினாலே முருகப்பெருமானை நினைத்து இந்த வழியாகப்பட்டவள் ஒரு ஜீவன் ஒரு ஜீவன் அளித்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீர் விழ வேண்டாம், உன்னையே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அளித்தது,
அமைச்சாரா நன்றி நன்றி கலந்த வணக்கம். அமைதியாக பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து சின்ன பிள்ளைங்க உட்கார்ந்துருக்குதுங்க, பரவாயில்லை, அழைத்து நாடக கலா ரசிகர் அவர்களுக்கும் யூடியூப் சேனல் அன்னார் அவர்களுக்கும் தம்பி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் என்று சொல்லக்கூடியது. முருகப்பெருமாள் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, ஆனா நான் கூப்பிட்டா உடனே வருவாரு. ஆமாங்க, அந்த பாருங்க வர்றாரு, அது பாருங்க, அதோ பார் அதோ பார். இல்லைங்க, எப்போதுமே முருகப்பெருமான் ஜெயித்துக் கொண்டே இருப்பார். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் வேலை பிடித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். எப்படி வர்றாரு தெரியுங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். மறைந்திருந்து